அவங்க அப்பா அம்மா. பெரியவனாராரு பாம்பன் சுவாமிகள்ங்கிற பேர். அவர் பாம்பன் சுவாமிகள் முருகனையே கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போச்சு. ஏன் தெரியுமா? முருகன் அவர் கண்டார். கனவிலும் நனவிலும் முருகனை நேரடியாக கண்டவர் யாருன்னா பாம்பன் சுவாமிகள். அந்த பாம்பன் சுவாமிகள் கடைசி வரைக்கும் பழனிக்கு போக முடியல. ஏன்? ஒரே ஒரு பொய் சொன்னதுனால. என்ன பொய் சொன்னாரு? நண்பர் வந்து கேட்கிறார் குப்புசாமி. அவர் கேட்கிறார், ஏப்பா பழனிக்கு போறியா? ஆமான்னார். ஆமான்னு சொன்னதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. உத்தரவு ஆச்சான்னாரு. ஆமான்ட்டார். உத்தரவுனா அவனை வர சொல்லி உத்தரவாச்சான்னு கேட்கிறாரு. ஆமான்ட்டார். அடுத்த வினாடியே முருகன் வந்து அவரை துன்புறுத்தினாரா. நான் உனக்கு சொன்ன நான் வர சொல்லி நீ ஏன் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணாராம். கடைசி வரைக்கும் அவர் இறுதி மூச்சு நிற்கிற வரைக்கும், அதாவது சீவஜமாதி ஆகிற வரைக்கும் பாம்பன் சுவாமி பழனி சரித்திரம் பார்க்க முடியல. இப்போ காரணம் என்ன? ஒரு பொய் அவ்வளவு பெரிய மோசமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொய் தங்கு நெஞ்சுடையார் என்று கம்பர் கூட சூர்பனகையை பாடும்போது பாடுறார். அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமி திருநெல்வேலியில் ஒரு பிள்ளைமார் வீட்டில் தங்கியிருக்காரு. மேல் மாடிக்கு படி இல்லை, ஏணி மரம் வச்சு மேலே ஏறி போன